பேக் டு த ஷோ. இது அருள் தரும் நவராத்திரி. நிறைய விஷயம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நவராத்திரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வரோம். இன்னும் பல விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம், பார்க்கலாம். பொதுவாக ஆண்களுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி, பெண்களுக்கு 9 ராத்திரி நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் தெய்வங்களுடைய அருள் வந்து முழுக்க முழுக்க பெறணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டாடப்படுற ஒரு பண்டிகை தான் இந்த நவராத்திரி பண்டிகை. நவராத்திரியுடைய 9 நாட்கள்ல முதல் 3 நாட்கள் துர்கை அம்மனையும், அடுத்த 3 நாட்கள் வந்து மகாலட்சுமியையும், கடைசி 3 நாட்கள் வந்து சரஸ்வதி தேவியை கொண்டாடுறது வழக்கமாகும். நவராத்திரியோட முதல் நாளான இன்னைக்கு பிரதமை திதி. இன்னைக்கு துர்க்கை மகேஸ்வரி ரூபத்துல நம்ம வீட்டுக்கு வர்றது வழக்கம். அதனால இன்னைக்கு நாம கொலுவுக்கு முன்னாடி அரிசி மாவால புள்ளி வச்சு கோலம் போடுறது சிறப்பு. கோலம் போட்டதுக்கு அப்புறம் துர்க்கை ஸ்லோகம் சொல்லியோ இல்ல துர்க்கையோட திருநாமங்களை சொல்லியோ மல்லிகை பூவையும் வில்வ இலையையும் வச்சு பூஜை பண்ணலாம். இந்த பூஜையில நாம மங்களம் தரக்கூடிய மகேஸ்வரிக்கு பசு நெய்ய நெய்வேத்தியமா படைக்கலாம். இப்படி நாம மகேஸ்வரி அம்மனை வழிபட்டா நம்ம வீட்டுல வளம் செழிக்குங்க. இதுக்கு முன்னாடி வந்து எந்தெந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டோம் அப்படிங்கிறத பார்த்தோம். எப்பவுமே வந்து நம்ம சாமி கும்பிடும்போது ஸ்லோகம் சொல்றது வழக்கமாகும். அந்த வகையில வந்து இப்போ ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகன் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாமா? या देवी सर्वभूतेषु शक्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु शान्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु स्मृतिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु दयारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु लज्जारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु शुद्धारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु बुद्धिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। ஒவ்வொருத்தர் வீட்லயும் டிஃப்ரெண்டா கொலு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கே நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கொலு வந்து வீட்டில் மட்டும் வைப்பாங்கன்னு இல்லை, கோவிலையும் ரொம்ப கோலாகலமா வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கோலாகலமான கொலுவை பார்க்கலாமா? கோலாகல கொலு பகுதியில இப்ப நாம பார்க்க போற கோவில் ரொம்ப விசேஷமானது. பொதுவா மத்த கோவில்கள்ல ஒரு கடவுள் மூலவரா இருப்பாங்க. அந்த கோவில்கள்ல நவராத்திரி விழா கொண்டாடுவாங்க. ஆனா நவராத்திரிக்காகவே உருவாக்கப்பட்டது இந்த கோவில். இங்க நவராத்திரியின் நாயகிகளான லக்ஷ்மி, சக்தி, சரஸ்வதி ஆகிய மூவரும் மூலவர்களா இருக்காங்க. நாம இப்ப பார்க்க போறது நவராத்திரிக்காகவே கட்டப்பட்ட நவராத்திரி திருக்கோவில்ல நடக்கிற கொலுவதான்.
நவராத்திரி ஆலயம். துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகிய முப்பெருந்தேவியருக்காக பிரத்யேகமாக கட்டின கோவில் இது. தமிழ்நாட்டிலே வேறு எங்கேயும் கிடையாது. இதுதான் இந்த கோவிலினுடைய சிறப்பு. இந்த நவராத்திரி ஆலயத்தில் 9 நாளும் சிறப்பான அலங்காரங்கள், அபிஷேகங்கள் நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு நாள் ஒரு அலங்காரம் இங்கே நடைபெற்று இருக்கிறது. நமது ஆலயத்தில் ஸ்ரீ துர்கா, ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ சரஸ்வதி ஆகிய முப்பெருந்தேவியரும் நவராத்திரி திருக்கோலத்தில் இருக்கா. அதனால் 6 வாரம் தொடர்ந்து நமது ஆலயத்தில் வந்து பூஜை பண்ணவாளுக்கு எல்லாம் அம்பாள் வந்து சகல ஐஸ்வர்யங்களும் தந்துட்டுருக்கா. சிவனுக்கு சிவராத்திரி என்றால் அம்பாளுக்கு நவராத்திரி. அதாவது முதல் 3 நாட்கள் துர்க்கையாகவும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மியாகவும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதியாகவும் பூஜை செய்கிறார்கள். அதாவது எல்லாருக்கும் வீரம், லக்ஷ்மி கடாட்சம், அடுத்தது கல்வி 3ம் வர வேண்டும் என்பதற்காக அனைவருமே துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி என்று 3 தேவியரும் உபாசனை பண்ணி அவரவர்கள் தங்களுக்கு சக்திக்கு தகுந்தமாறு பூஜை செய்கிறார்கள். இந்த கோவில் சென்னை கொளத்தூர்ல இருக்கிற பெரியார் நகர் GKM காலனில இருக்கு. இங்க செல்வம் தரும் குபேர விநாயகர், கல்வி மற்றும் நல்ல வேலை வாய்ப்பை தரும் லக்ஷ்மி ஹயக்ரீவர், மன நிம்மதி தரும் பாலமுருகர் ஆகிய கடவுள்களும், பெண்களுக்கு மங்களமான வாழ்க்கை அருளக்கூடிய சப்த கன்னிகள், ராஜராஜேஸ்வரி, மீனாட்சி போன்ற பெண் தெய்வங்களும் இங்க இருக்காங்க. இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் நிறைந்த இந்த கோவில்ல மிக விமர்சையாக கொலு கொண்டாடப்படுகிறது. கொலு பார்க்க போகும்போது கண்களுக்கு மட்டும் விருந்தில்லை, அங்கே பாடல்கள் பாடுவாங்க. அந்த பாடல் வந்து நம்ம காதுகளுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். அந்த மாதிரியான கொலுல பாடின ஒரு பாடல் இது உங்களுக்காக. வருவாய் வருவாய் கணபதியே, வலமை தருவாய் குணநிதியே. வருவாய் வருவாய் கணபதியே, வலமை தருவாய் குணநிதியே. இருவினை தன்னை நீக்கிடுவாய், இடரொலி போக்கி வலம் தருவாய். இருவினை தன்னை
இந்த ஷோவில் நிறைய விஷயம் வந்து நவராத்திரியை பற்றி கொலுவை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இதே மாதிரி நாளைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷனோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்.